திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நிறைய பேருக்கு சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு குறிப்பான சில சந்தேகங்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் விரதம் இருக்கிறவங்க கேட்குறீங்க, டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. டீ காஃபி குடிக்காமல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். பகல் ஃபுல்லாக தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. நைட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. பால் விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய குடிச்சிட்டு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். மிளகு விரதமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, இந்த மாதிரி 7 நாளும் 7 மிளகு சாப்பிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிறவங்க. இந்த மிளகு விரதம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு விரதம். ஸோ இந்த மிளகு விரதத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டனாலும் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் மிளகு விரதத்தை நான் 2 நாள் என்னால் முடிஞ்சிச்சு, நான் கண்டினியூ பண்ணேன், அதுக்கு மேலே என்னால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் விரதமாக மாற்றிக்கோங்க. அதாவது உங்களால் மிளகு விரதத்தை இருக்க முடியல அப்படின்னா டே ஃபுல்லாக தண்ணி நிறையா குடிச்சிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு நைட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு சுடுதண்ணியில் குளிக்கலாமா, பச்சை தண்ணியில் குளிக்கலாமா, 2 நேரமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்குறீங்க. இது எல்லாமே உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் மழை பெஞ்சிருக்குது, தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த தண்ணி தான் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பச்சை தண்ணியில் குளித்தா 2 நேரமும் தலைக்கு குளித்தா உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிங்க. இல்லைனா காலையில் மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு மேலுக்கு குளிச்சுக்கோங்க. சுடுதண்ணி வச்சு குளிக்கணுன்னாலும் குளிச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. அடுத்தது வந்து பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னாலே பீரியட்ஸ் வராது. சப்போஸ் உங்களுக்கு வந்துருமோன்ற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுனாலே அந்த டென்ஷன்லேயே பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்துட்டு விளக்கேற்ற சொல்லி எல்லா வேலையும் பண்ண சொல்லிடுங்க. நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களால் மன ரீதியாக இதெல்லாமே கண்டினியூ பண்ண முடியும்னா நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் செருப்பு போடலாமான்னு கேட்குறீங்க. செருப்பு போடக்கூடாது, பெட்டில் தூங்கக்கூடாது, பாய் விரித்து தூங்கக்கூடாது. என்னால் வயசானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கீழே படுத்து எழுந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பெட்டில் தூங்கிக்கலாம். நீங்கள் சின்ன ஏஜ் கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து பெட்ஷீட் விரித்து படுத்து தூங்குங்க. காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க. மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, தூக்கம் வருது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. தூங்கக்கூடாது விரதம் இருக்கும்போது. ஆக்சுவலாக தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் கந்தசஷ்டி கவசம் படிங்க, திருப்புகள் படிங்க, கந்தர் அனுபூதி இருக்குது அது படிங்க. கந்தசஷ்டி கவசத்துலேயே வந்து ஒரு லைன் வரும், ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீரடியே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நாளைக்கு 36 தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம் அப்படின்னா அதோட பலன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விரதம் இருக்கிற காலகட்டங்களில் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தூக்கம் வர டைம்லலாம் கந்தசஷ்டி கவசம் எல்லாம் படிச்சுட்டே இருங்க, தூக்கம் போயிடும். ஃபஸ்ட்டு 2 நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து அந்த 7 நாள் வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக கொண்டு போக முடியும் விரதத்தை. மனசு முழுக்க முருகரை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டினியூவாக விரதத்தை முடிச்சுட்டு முருகர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக அவர் மாற்றி கொடுப்பாரு. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்டினியூவாக விரதம் தரேங்க.